ஹரே கிருஷ்ணா. கேக்குதா நான் பேசுறது? பிரபு கேக்குது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. எனக்கு ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன் பிரபு. ஜெய ராதா மாதவா குஞ்ச விஹாரி, ஜெய ராதா மாதவா குஞ்ச விஹாரி, ஜெய கோபி ஜனவல்லபா गिरिवरधारी, जय गोपी जनवल्लभा गिरिवरधारी, यशोदनंदन व्रज जनरंजन, यशोदनंदन व्रज जनरंजन, यमुना तीरा वनचारी, यमुना तीरा वनचारी, जय राधा माधवा कुंज विहारी। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय प्रभुपादा जय प्रभुपादा, जय प्रभुपादा श्रील प्रभुपादा, जय गुरुदेवा जय गुरुदेवा, जय गुरुदेवा जय गुरुदेवा। हरि बोल हरि बोल हरि बोल, निताय गौर हरि बोल। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देकं श्रीगुरुं श्रीयुतापदकमलं, श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी, वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते महाविष्णु गोस्वामिनिते नामने मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जायमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। हरे कृष्णा. நேற்று வந்து நம்ம திருமங்கை ஆழ்வார் அவருடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம். திருப்பான் ஆழ்வார் பாடின அமலநாதி பிரான், அதுல ஒரு நரசிம்மரை பற்றின ஒரு பாசுரத்தை பார்த்தோம். இன்னைக்கு வந்து திருமங்கை ஆழ்வார் பல பாசுரங்கள் பாடியிருக்காரு. ஆக்சுவலா மேக்சிமம் அவரோட பாசுரங்கள் இருக்கு, ஏன்னா திவ்ய தேசங்களை பற்றி பாடியிருக்காரு. அதுல மெயினா அகோபிலத்தை பத்தி ஒரு 10 பாடியிருக்கார், 10 பாசுரங்கள். அதை தவிரவும் பல கோயில்களை பத்தி பாடியிருக்காரு. அகோபிலத்தை தவிர அவர் பாடின கோயில்களை பத்தி இன்னைக்கு பார்த்துருவோம், அதுல செலக்டடா. அப்புறம் இன்னொரு வாரம் 2 நாள் கன்சிக்யூட்டிவா நான் பிரபுட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா சனி ஞாயிறு அப்படி இருந்தாதான் அகோபிலம் 10 பாசுரம் 5 பார்க்க முடியும். ஸோ அது நம்ம அடுத்த வாரம் முடியாது, அதுக்கு அடுத்த வாரம் வேணா ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு அகோபிலம் தவிர அவர் பாடின பாசுரங்கள்ல செலக்டடா இன்னைக்கு நான் மெசேஜ்ல அமைச்சிருக்கேன் உங்களுக்கு. முதல் பாசுரம் தூணாய் அதனூடு, நீங்க யாராவது படிக்கலாம்.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க. கரெக்டா கிருஷ்ணா படிங்க. பாப்பா. ஹரே கிருஷ்ணா. தூணாய் அதனூடு அரியாய் வந்து தோன்றி பேணா அவுணன் உடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கட மாமலை மேய கோணா கண்ணையாய் குறிக்கொள் எனை நீயே. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். திருமங்கை ஆழ்வார் இங்க வந்து பாடுறாரு. தூணாய் அதனூடு அரியாய் வந்து தோன்றி. தூணாய் அதாவது தூணாய் வந்து தூண் மூலமாக வந்தார். அதாவது நரசிம்மர் முன்னாடி எங்கேயும் கிடையாது, ஆனா தூண் மூலமாக வந்தார். இப்ப நான் சொல்றோம்ல, நான் ட்ரெயின்ல வந்தேன் அப்படிங்க, அந்த ஊர்ல இருந்து இங்க ட்ரெயின்ல வந்தேன், இல்லை பஸ்ல வந்து இறங்கினேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணேன், இல்லை பைக்கில் வந்து இறங்கினேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஊர்ல கிடையாது, பைக்லயும் கிடையாது, நான் வேற எங்கேயோ இருக்கிறேன், பைக்ல ஏறி உட்காந்து டிராவல் பண்ணி இங்க வந்து இறங்கியிருக்கிறேன். ஏன்னா இங்க அப்படி கிடையாது. தூணாய் அதனோடு அடியாய் வந்து தோன்றி அப்படின்னா இரண்யகசிபு சொன்ன பிறகு தூணுக்குள்ள வந்து அவர் உட்காந்துட்டாரு, உடனே வந்துட்டாரு, அப்படி கிடையாது. ஆழ்வார் சொல்றாரு தூணாய் அதனோடு அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருள்களிலும் எப்போதுமே பகவான் இருக்கிறார், பரமாத்மா இருக்கிறார். அவன் தூணை தட்டினா தூண்ல இருந்து வந்துவிட்டார், அவ்வளவுதான். அவனுடைய தூண் இல்லாம வேற ஏதாவது வாசப்படியை தட்டியிருந்தாருன்னா அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு, கதவை தட்டினா கதவுல இருந்து கிளம்பிடுவார். அவன் தூணை தட்டினா அங்கேருந்து கிளம்பினார். அதனாலதான் தூணாய் அதனூடு, அதாவது வந்து அது வந்து அந்த தூணுக்குள்ளேயே பகவான் நரசிம்மம் இருக்கிறார், எப்போதுமே இருந்தார். அவர் இவன் தட்டுறதுக்கு முன்னாடியும் இருந்தாரு, இவன் தூணை வைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துல பகவான் நரசிம்மர் இருந்தார். தூணை அவன் கட்டினோன்னு அப்படியே அந்த தூணுக்குள்ள அந்தரியாமையாக போய் உட்கார்ந்து இருந்தார், அப்படிதான் அர்த்தம். இப்ப எப்படின்னா பிரபுபாத் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பல பேர் அவர்கிட்ட கேட்டாங்க, சுவாமிஜி வந்து நீங்க ஆத்மாவும் உடம்பும் வேறு வேறுங்கிறீங்களே, இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்றாங்களே, இருதய மாற்று அறுவை சிகிச்சை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்றாங்களே, அப்ப அந்த இதயத்துக்குள்ளதான் ஆத்மா இருக்குன்னு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றீங்க, அது ஆத்மா எங்க போகும்னாரு. பிரபுபாத் சொன்னார், இல்ல இல்ல, இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. என்னைய ஒரு சேர்ல போட்டு இங்க உட்கார வச்சிருக்கீங்க, எனக்கு இன்னொரு நல்ல வசதியான சேரை கொண்டு வரீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க, சுவாமி இந்த சேர்ல இருந்து எந்திரிச்சு நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்க சொல்லிட்டு பழைய சேர் எடுத்துட்டு புது சேரை எனக்கு போட போறீங்க. இப்ப சேரை மாத்துறதுனால நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு கிடையாது, சேர் இல்லாட்டாலும் நான் பாட்டு நின்றுகிட்டு இருக்கேன், இன்னொரு சேர் வந்தோன்னு அதுல உட்காந்துக்கிறேன். அதே போல இந்த தூண் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த தூண் இருந்த இடத்தில் பகவான் நரசிம்மர் வியாபித்திருந்தார், அந்த ஆகாசத்துல வியாபித்திருந்தாரு. தூணை வச்சப்புறமும் அந்த தூணுக்குள்ள அந்தரியாமையா இருந்தாரு. தூணை தட்டினோன்னு வெளில வந்துட்டார். அந்த ஒரு விஷயத்தை தான் ஆழ்வார் இங்க குறிப்பிடுகிறார். தூணாய் அதனோடு அரியாய் வந்து தோன்றி, சிங்கமாக வந்து தோன்றி, பேணா அவுணன் உடலம் பிளந்திட்டாய். பேணா அதாவது தன்னுடைய மகனான பிரகலாதனுடைய பக்தியை பேணாமல் அவன்கிட்ட எதிரியாக இருந்து, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அவுணன், தன்னுடைய பக்தியும் செய்யாம பிரகலாதனையும் பண்ண விடாம அவுணன் உடலம் பிளந்திட்டாய், அப்படிப்பட்ட அவனுடைய உடலம் பிளந்திட்டாய். சேனார் திருவேங்கட மாமலை மேய, அதாவது திருவேங்கடத்தில் உரையும் அந்த நரசிம்ம பகவானே, கோணா கணையாய் குறிக்கோள் எனை நீயே. கோள் நா கணையாய், நாகனைனா சிங்கம், இது பாம்பு, ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிறார் அவர். கோள் நாகனையாய் அப்படி படுத்திருக்கிறவரே, குறிக்கோள் எனை நீயே, அதாவது எனக்கு வந்து நீங்க குறிப்பால உங்களுக்கு நான் என்னென்னலாம் தொண்டு செய்யணும்னு நீங்க உணர்த்திக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆதிசேஷன் மேல படுத்திருக்கீங்க. அந்த ஆதிசேஷன், அவரை ஆதிசேஷனை பத்தி சொல்லுவாங்க சென்றால் குடையாம். அவர் நடந்து போனாக்க வாமனாவதாரத்துல குடையை தூக்கி கொண்டு போனார் வாமனர். அப்ப ஆதிசேஷன் குடையாக மாறிவிட்டார். இருந்தால் சிங்காசனமாம், ராமாவதாரத்துல அவர் உட்கார்ந்துருந்தாரு, அப்ப சிங்காசனமாக இருந்தார், லக்ஷ்மணனாக இருந்து எல்லா கைங்கரியமும் பண்ணாரு. அதே போல படுத்திருந்தாக்கா அவருக்கு மெத்தையாக ஆகி விடுகிறார். அப்படிப்பட்ட ஆதிசேஷனை நீங்க வச்சிருக்கீங்க. ஆதிசேஷனுக்கு எப்படி சேவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, எனக்கும் குறிக்கோள் எனை நீயே, எனக்கு குறிப்பால பல சேவைகளை கொடுத்து என்னை வந்து உங்களுடைய தொண்டனாக நரசிம்ம தாசனாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு உயர்ந்தவருங்கிறது தான் சொல்றார். தூணாய் அதனோடு, தூணுக்குள்ள எப்போதும் இருக்கிறார்,
தூண் கட்டறதுக்கு முன்னாடி தூண் இருந்த அந்த ஆகாசத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. அதனோடு அரியாய் வந்து தோன்றிருக்கு. அதனால ஏதோ இவன் தட்டினோன்னு அவர் அங்க வந்து இருந்தாருன்னு கிடையாது. அதைத்தான் இங்க இந்த பாசுரத்துல ஆழ்வார் விசேஷமாக சொல்கிறார். அடுத்தது அவன் யாராவது படிக்கலாம். ரொம்ப விசேஷம், முக்கியமான பாசுரம். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன். ஹரே கிருஷ்ண பிரபு. ப்ளீஸ் 1 செகண்ட் எடுக்கல, ஒரு நிமிஷம். பிரபு எந்த ஸ்லோகம் பிரபு? தூணாய் அதனோடு அடுத்ததா பிரபு? பள்ளியில் ஓதி அடுத்து பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன். எஸ், பள்ளியில் ஓடி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒள்ளிய வாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பில நாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறை எயிற்று அனல் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸோ இப்போ வந்து இது வந்து திருவள்ளிக்கேணியில பார்த்தசாரதி சன்னதி இருக்கு. பின்னாடி துளசிங்க பெருமாள்னு சன்னதி. ஆக்சுவலா அந்த தெருவுக்கு பேரே துளசிங்க பெருமாள் கோயில் தெருந்தான் பேரு. இங்க மெயின் ரோடு, பீச் ரோட்ல இருந்து உள்ள போகும்பொழுதே அந்த ஸ்ட்ரீட் வழியா போனீங்கன்னா டைரக்டா அந்த சன்னதியில கொண்டு விடும். பார்த்தசாரதி சன்னதி முன்னாடி இருக்கு. அந்த துளசிங்க பெருமாளுக்கு தனியா ஆழ்வார் பாசுரம் பாடி இருக்கிறாரு. நிறைய வழிபாடு உண்டு அங்க. இப்போ அங்க உப்பை கொட்டி ஏதோ வழிபடுறாங்க. உப்பை அந்த சந்நிதியில போட்டு வழிபட்டாக்கா ஏதோ நிறைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லி நிறைய கூட்டம் இருக்காங்க. ஆழ்வார் பாடுறாரு, பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன், இரண்யகசிபுடைய சிறுவன், தன் சிறுவன் அவனுடைய மகன் பள்ளியில் ஓதி வந்த, அவன் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வரான். அவன்கிட்ட கேட்கிறாரு, அப்பா என்னப்பா படிச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், படிச்சதுக்கு பதிலா வாயில் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத. அப்போ 1000 நாமம், அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் நிறைய இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒண்ணு இருக்கு, கோபால சகஸ்ரநாமம்னு இருக்கு, நரசிம்ம சகஸ்ரநாமம், வராக சகஸ்ரநாமம், ராம சகஸ்ரநாமம்னு ஒவ்வொரு ரூபத்துக்கும் இருக்கு. இந்த கோபால சகஸ்ரநாமம் வந்து நம்ம முகுந்த பிரபு படிப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவர் வீட்டுல அந்த கோபால் டேட்டி வச்சிருக்காரு. நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அவர் கோபால் டேட்டி கொண்டு வந்து காமிச்சிருக்காரு அவங்களுக்குலாம் அங்க வரும்போது? மாதாஜி சாரா பார்த்திருக்கீங்களா? முகுந்த பிரபுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது டேட்டிஸ் கொண்டு வருவார். ஆமாம் பிரபு, பாத்திருக்கோம் பிரபு, கொண்டு வந்திருக்காங்க. யார் பார்க்கலையோ அவர் பிரபு இந்த வருஷம் வரும்போது அவர்கிட்ட கேட்டு இந்த டேட்டிஸ் தரிசனம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இந்த டேட்டிஸ் கோபால சகஸ்ரநாமம் தான் படிப்பாரு அதுக்காக. ஸோ அப்படியாக ஒவ்வொரு சகஸ்ரநாமம் இருக்கு. அதுல ஏதோ ஒன்ன பிரகலாத் மகராஜ் எடுத்து விஷ்ணு சகஸ்ர எடுத்து ஒரே ஒரு நாமம் நாராயண நாமம் சொன்னார். அவர் வாயில் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத அவர் சொல்லும் பொழுது அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பலனாகி, அதை கேட்டு பொறுக்க முடியல இரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னடா அது, நான் என்னத்தையோ படிச்சுட்டு வர சொன்னா நீ எதையோ படிச்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களையும் ரொம்ப திட்டி இதெல்லாம் பண்ணி பொறுப்பலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் படைப்ப. பிள்ளையை சீறி அந்த குழந்தை மேல கோவப்பட்டு வெகுண்டு பயங்கரமாக கோவப்பட்டு தூண் புடைப்ப, தூணை உடைக்க பறை எயிற்றனல் விழி பேழ்வாய். பறை எயிற்றனல், எயிற்றுனா பல்லு, பயங்கரமான பற்கள். அந்த பிறை போன்ற பற்கள். பறை எயிற்றனல் அனல் விழி பேழ்வாய், அனலை கக்கக்கூடிய விழிகள், பயங்கரமான கோபத்தை கக்கக்கூடிய விழிகள். பேழ்வாய் அகன்ற வாய். அந்த அகன்ற வாயில பயங்கர பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பற்கள். இப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா? ஆக்சுவலா இந்த விஷயங்களே தான் நம்ம பயத்தை போக்கும். எதெல்லாம் இங்க பயம்னு சொல்றாரோ அதெல்லாம் பயத்தை போக்கும். பகவானுடைய பற்களை தியானம் பண்ணா பயம் போயிடும். அவருடைய கனல் விழிகளை தியானம் பண்ணாக்க நமக்கு பயம் போய்விடும். ஸோ அவருடைய அந்த உக்ர நரசிம்ம ரூபம் ஞாபகம் இருந்தாலே நமக்கு பயம் வரும்போது அவரை நினைச்சுக்கணும். ஒருத்தர் என்கிட்ட வேடிக்கையா சொன்னார், ஆமா கண்டிப்பா நினைச்சுக்கணும். ஏன்னா இவரை பார்த்து பயந்துட்டோம்னா எதை பார்த்து பயப்பட மாட்டோம். அது அர்த்தம் இல்லை. ஏன்னா இவரே பயங்கரமா தான் இருக்கு, அது அர்த்தம் இல்லை. பயத்தை போக்கக்கூடிய ரூபம் இருக்கு. ஸோ
பறை ஏற்றனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இப்படிப்பட்ட அற்புதமான தெள்ளிய சிங்கம், துளசிங்க பெருமாள்னு பேர் அவருக்கு. தெள்ளிய சிங்கம், ரொம்ப தெளிந்த சிங்கம், எல்லாருக்கும் தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்மம். அவரே திருவல்லிக்கேணி கண்டேனே, திருவல்லிக்கேணியில நான் தரிசனம் பண்ணேன்னு. சங்கர் பிரபு வந்துட்டாரு சென்னைக்கு. அதனால பிரபு அடிக்கடி நீங்க திருவல்லிக்கேணி போறது கூட பிளான் பண்ணலாம். உங்களை சொல்றேனே தவிர நான் போயிருக்கேன், பட் அடிக்கடி போறது இல்லை. அங்க திருவல்லிக்கேணியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தரிசனத்துக்கு போயிட்டீங்கன்னா, தரிசனத்தை முடிச்சுட்டு நீங்க வீட்டுல சமைக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளவு வெரைட்டி ஆஃப் பிரசாதம் அங்க சேல் பண்றாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸ்வீட்ல இருந்து எல்லாமே அவைலபிள். எல்லாம் சாப்பிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு விசேஷமான ஒரு கோயில் அது. ஸோ அந்த துளசிங்க பெருமாள் அவருடைய பெருமையை பத்தி இங்க பாடுறார். பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் ஒரு ஆயிரம் நாமம் பறை ஏற்றால் விழி பேழ்வாய், அனல் விழி பறை ஏற்றல், அது பிறை போன்ற பற்கள், அந்த கோரை பற்கள் ரொம்ப விசேஷம் அவருக்கு. இந்த கார்னர்ல 2 பல்லு இருக்கும். இந்த பெங்களூர் இஸ்கான்ல வந்து வச்சிருப்பாங்க, மாயாப்பூர்லயுமே உண்டு. அந்த கோரை பற்கள் ரொம்ப விசேஷம். 2 அவதாரம், ஒண்ணு நரசிம்ம அவதாரம், இன்னொன்னு வாமன அவதாரம். 2த்துக்குமே கோரைப்பல். ஒரு கோரைப்பல்ல உலகத்தை தூக்கினார், இன்னொரு கோரைப்பல்லை வைத்துக்கொண்டு பயத்தை போக்குகிறார். இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னாரு. அதனால பகவானுடைய உருவ வழிபாட்டை ரொம்ப கொண்டாடாதவங்க கூட பார்த்த சாரதியுடைய வழிபாடு, நரசிம்ம பெருமாள் வழிபாடெல்லாம் ரொம்ப ஏத்துக்கிட்டு இருக்காங்க. சுவாமி விவேகானந்தர்னு இருந்தாரு. உருவ வழிபாட்டை அவங்க ரொம்ப கொண்டாட மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் ஏத்துக்குவாங்க. அந்த உருவ வழிபாடெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒன்றும் விசேஷமான பற்றெல்லாம் கிடையாது. அதாவது எங்கே எல்லா இடத்துலையும் கோயில் கட்டி அவங்க விக்கிரகங்கள் வைத்து கும்பிடுற ஒரு மெத்தட் ரொம்ப கிடையாது அவங்கள்ட்ட. ஆனாலும் அவர் அமெரிக்கா போகும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, பார்த்த சாரதிக்கு லெட்டர் எழுதினார், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஒரு பாவம், இது ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு. ஸோ அங்க துளசிங்க பெருமாள் சன்னதியில தான் அந்த லெட்டரை செவத்துல இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உருவ வழிபாட்டை ஏற்காதவர்கள் கூட பகவான் நரசிம்மரை, பார்த்த சாரதியை எல்லாம் அவங்களுடைய கருணையை வேண்டி இருக்கிறார்கள். ரொம்ப கொண்டாடாதவங்க, ஏற்க மாட்டாங்கன்னு கிடையாது, உருவ வழிபாடு ஏற்பாங்க, ரொம்ப கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இதில் நம்ம டெய்டிஸ்னா உயிரே விடுறோம்ல. இப்போ எந்த ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போனாலும் இந்த டெய்டி ஃபார்முக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் வந்து எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு பாசுரம். அடுத்தது முனையார் சீயமாகி அப்படிங்கிறத நீங்க படிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷல். இதுவும் அடுத்த 2 பாசுரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாராவது படிங்க. முனையார் சீய மாதாஜி தர படிக்கலாம். இது சங்கர் பிரபு. படிங்க மாதாஜி. முனையார் சீயமாகி அவுணன் முரண்மார்பம் புனைவாள் உயிராள் பேழ்பட ஈர்ந்த புனிதனூர் சினையார் தேமான் செந்தளிர் கோதிக் குயில் கூவும் நனையார் சோலை சூழ்ந்து அழகாய நரையூரே. திருநறையூர் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி, அது நாச்சியார் கோயில்னு பேரு, கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப விசேஷம், ஆழ்வாருக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஏன் அப்படின்னாக்கா, ஆழ்வாருக்கு அந்த சங்கு சக்கர சிம்பல் பெருமாளே பொறிச்சு விட்டார். அது இங்க நாச்சியார் கோயில்ல தான் பொறிச்சு விட்டார். நரை அப்படின்னா தேன் அர்த்தம், நரை அப்படின்னா நல்ல வாசனை. அதனால திரு நரை அப்படின்னா லக்ஷ்மியுடன் சேர்ந்த ரொம்ப வாசனையான ஸ்தலம், அல்லது தேன் போன்ற இனிமையான ஸ்தலம். அதுல இந்த ஆழ்வார் வந்து பாடினாரு. ஆக்சுவலா ஆழ்வார் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோயில் கட்டினார், அந்த மதில் சுவர் கட்டினார் திருமங்கை ஆழ்வார். ஆனா இங்க நாச்சியார் கோயிலுக்கு அவர் ஸ்பெஷலா பாசுரங்கள்லாம் கொடுத்தார். அந்த பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்து பெருமாள் ஆழ்வார்ட்ட சொன்னார், நீங்க மதில் கூட எனக்கு வேண்டாம், மதில் அங்க கட்டிடுங்க நாச்சியார் கோயில்ல. ஆனா அந்த நாச்சியார் கோயில் பெருமாளுக்குன்னு நீங்க அருமையான பாசுரங்கள்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். ஆழ்வார் முடியாதுன்ட்டார். ஆழ்வார் சொன்னார், நான் ஒரு தடவை யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்லாம் பஞ்ச் டயலாக் சொல்லி, அவருக்கு தான் மதில் பாசுரம், உங்களுக்கு மதில் சுவர், உங்களுக்கு பாசுரம் உண்டு, ஆனா அந்த பாசுரங்கள் உங்களுக்கு கிடையாதுன்ட்டார். ஸோ அப்படி விசேஷமா பாடின திருநறையூர் நாச்சியார் கோயில்ல பாடின பாசுரம் அது. அதுல நரசிம்மரை பத்தி அவர் சொல்றாரு, ரொம்ப விசேஷம் அது. முனையார் சீயமாகி அவுணன் முரண் மார்வம். முனையார் சீயமாகி, அங்க ரொம்ப
பழைய காலத்துல சிஎம் ஆகி, சிஎம்னா சிங்கம், சிஎம், மடங்கல், என்ன இதெல்லாம் வந்து ஆள் அரி அரி இதெல்லாம் வந்து சிங்கத்தை குறிப்பிடும். அவுணன் முரண் மார்பம், அந்த அவுணன் அந்த அரக்கனுடைய முரண் மார்பம், முரடான மார்புங்கிற. முரடுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாடுறோம்ல, ஷீலடங்கா நகாலாயே, ஒண்ணு ரொம்ப ஹார்டு, எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப தவ வலிமையினால முரடா இருக்கு. பகவான் சொல்றாரு, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீ எக்ஸசைஸ் பண்ணி நல்ல பாடி வச்சுக்கலாம் அப்படி. தப்பு கிடையாது. பக்தர்கள் வந்து எக்ஸசைஸ் போறது, ஸ்விம்மிங் பண்றது, பாடியை நல்லா வச்சுக்கிறதுலாம் தப்பே கிடையாது. ஏன்னா நான் போன வருஷம் வந்திருந்தப்ப வேதநாராயண் பிரபுடைய 2வது பையன் வந்து ஜிம்முக்குலாம் போயிட்டு இருந்தாரு. அப்ப பிரபு என்கிட்ட சொன்னார், பாருங்க பிரபு, இவன் கேட்க மாட்டேங்கிறான், ஜிம்முக்கு போறான், அங்க போறான், நல்லா போயிட்டு வாங்கன்னு. சூப்பரா போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க, உடம்பு நல்லா வச்சுக்கொள்ளுங்க, ஈவன் நீங்க ஒரு ஃபிட்னஸ் அந்த இது மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். எல்லாம் தப்பே கிடையாது. டிவோட்டிஸா இருந்தா நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் தாராளமா பண்ணலாம். ஸோ ஏன்னா அர்ஜுனனுக்கு நல்ல வெல் பில்ட் பாடி, ஹனுமான்ஜிக்கு நல்ல வெல் பில்ட் பாடி, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ பகவான் சொல்ற அந்த முரண் மார்பம், முரடான மார்பு அவருக்கு பிரச்சனை இல்லை. எது முரடான மார்பு அவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதயத்துக்குள்ள பக்தி இல்லாம முரடா இருக்கு, அதுதான் ப்ராப்ளம் இருக்கு. பக்தியே இல்லாம. ஏன்னா ஹனுமான்ஜிக்கு உடம்பு நல்ல வெல் பில்ட், ஆனா அவருடைய இதயம் வந்து பக்தியில ரொம்ப உருகி போயிருக்கு. அர்ஜுனன் பீமனுக்கெல்லாம் பாடி வெல் பில்ட், ஆனா உள்ள இதயம் பக்தியில ரொம்ப உருகி போயிருக்கு. ஸோ அதுதான் அவருக்கு வேணுமே ஒழிய நம்ம பாடியை நல்லா வச்சுக்க கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலாம். அதனால டிவோட்டிஸ் நல்லா வாக்கிங் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலாம். நீங்க ஸ்விம்மிங், நீச்சல் கத்துக்கணும், உங்களுக்கு தாமிரபரணியில போய் கத்து நல்ல நீச்சல் பண்ணணும். ஏன்னா மத்வாச்சாரியாருக்கு ரொம்ப பிடிக்கும் நீச்சல், நீஞ்சிறது, பாலை தூக்கி போட்டு விளையாடுறது, இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவர் அந்த காலத்துல பண்ணி பயங்கர வெல் பில்ட் பாடி அவரோடது. பகவான் அவருக்கு ரொம்ப நல்ல அவரோட பக்தியை ஏத்துக்கலையா, அவர் எவ்வளவு பேருக்கு பக்தியை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. முரண் மார்பம்னு அதான் அர்த்தம். புனைவாள் உகிரால், உகிரால் அப்படின்னாக்க நகம், அந்த உகிர்னா நகம், அந்த புனை வாளை போன்ற பவர்ஃபுல் நகம் அது. புனைவாள் உகிரால் போழ்பட ஈர்ந்த புனித நூர், அவரை கிழித்து கம்ப்ளீட்டா தூக்கி போட்டு 2ஆ பிளந்து விட்டார். போழ்பட இருந்த புனித நூர் அப்படிங்கிறார். அந்த புனிதன் வாழக்கூடிய ஊர். என்னையா இது பெரிய பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு கொடூரமா ஒருத்தரை மடியில படுக்க வச்சு 2ஆ பிளந்திருக்காருன்னு சொல்றீங்களே, இப்படிப்பட்ட ஆளை போய் புனிதன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? அப்படின்னா இவர் வந்து பிரகலாதனுக்கு வந்து தலையில கையை வச்சு கிருப பண்ணார், ஆசீர்வாதம் பண்ணி கிருப பண்ணினார். அதே கையால உள்ள நகங்களால ஹிரண்யகசிபு மார்பை பிளந்தார், அவனுக்கும் கிருபதான் பண்ணியிருக்கார். இரண்யகசிபுக்கு தண்டனை, பிரகலாதனுக்கு கருணை, அந்த பிரச்சனையே கிடையாது இவர்கிட்ட. அவர் என்ன பண்ணாலும் கருணை தான் பண்ணுவாரு. இரண்யகசிபுக்கு கருணை பண்ற விதம் வேற, பிரகலாதனுக்கு கருணை பண்ற விதம் வேற. அதனால பகவான் தண்டிக்கிறதுக்கும் இந்த உலகத்துல உள்ளவங்க தண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகத்துல உள்ளவங்கலாம் அயோக்கிய பசங்க, அவனுங்க தண்டிக்கிறான்னா திருட்டுத்தனத்தினால இதனால தண்டிக்கிறான். இப்போ உங்க ஊர்லயே நடந்தது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அப்பா மகனை ஒரே நைட்ல கொடூரமா அடிச்சு கொலை பண்ணி விட்டானுங்க. அவன் என்ன பண்ணான்னா, மொபைல் போன் தரமாட்டேன்னா காவல்துறையை பத்தி தப்பா பேசினான்னு, தப்பாலாம் பேசல, அங்க நடக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை அவங்க பேசினாங்க. அது வந்து அவங்களோட ஈகோவை டச் பண்ணிடுச்சு, அதை தாங்கிக்க முடியல அவங்களால. அந்த மாதிரி தான் அந்த குடும்பமே நடுவில் நிக்குது, தெருவில். நல்லவேளை ஏதோ அந்த கட்சியெல்லாம் ஏதோ சேர்ந்து ஏதோ ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஃபேமிலி இருக்கிற சர்வே பண்றதுக்கு. இல்லைன்னா அவன் தெருவில் வரணும். பகவான் தண்டனை அப்படி கிடையாது. பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தண்டிக்கிறவரோ, ஈகோவை நீ ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு தண்டிக்கிறவரோ கிடையாது. அவர் தண்டனை கொடுத்தாருன்னா தண்டனை பெற்றவனும் சந்தோஷமா இருப்பான், அவனுக்கும் நல்லது. அது என்ன நல்லதுங்கிறது அடுத்த பாசுரத்துல ஆழ்வாரே சொல்ல போறார். அதனாலதான் புனிதன்கிறார், புனித நூர். இந்த அசுரன் வந்து திரும்ப திரும்ப பாவ செயல்ல ஈடுபடுவான், அவனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நகத்தால் கிழித்து அவனை சுத்தமாக்கி அவனை மேல் உலகங்களுக்கு அனுப்பி வைத்தார். அதனால புனைவாள் உயிரால் போழ்பட இருந்த புனித நூர் சினையார் தேமான் செந்தளிர் கோதி குயில் கூவும். அதாவது குயில்கள் கூவக்கூடிய, தேன் நிறைந்த பூக்கள் இருக்கக்கூடிய சோலைகள் உள்ள அழகான நிறையூரே, அழகாய நிறையூரேன்னு அந்த ரொம்ப விசேஷமான இடம் நாச்சியார் கோயில். இன்னைக்கு நாச்சியார் கோயில் வந்து வேர்ல்டுலயே இந்த விளக்கெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த வெங்கலத்தை உருக்கி செய்யக்கூடிய பொருள்கள் இருக்கு இல்லையா, விளக்கு ஏற்றுறோம், அந்த வீட்டுல விளக்கு ஏற்றுற அந்த வெங்கல விளக்கு, அதெல்லாம் நாச்சியார் கோயில் தான் டாப் இருக்குதுலே. இன்னமும் அங்கேயும் தான் வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்க யூடியூப்ல போட்டீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. உலகத்துல ஆஸ்திரேலியா என்ன, ஆப்பிரிக்கா என்ன, அமெரிக்கா என்ன, எல்லா இடத்துக்கும் அங்கே நாச்சியார் கோயிலேருந்து தான் போகுது. அந்த மாதிரி கடைகளா இருக்கும், நல்ல பருமையா செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம். ஸோ அப்படியாக
முனையார் சீயமாகி. ஸோ அப்ப அந்த சிங்க உருக்கொண்டு அவனை அப்படின்னா புனிதன்கிறார். பகவான புனிதன்னா ரொம்ப பியூரானவர். ஏன்னா அவர் தண்டனை கொடுத்ததுனால இரண்யகசிப்புக்கு நல்ல கதி கிடைச்சது அப்படின்னு அடுத்த பாசுரத்துல சொல்ல போறார். அதை இங்க பார்த்து அதுக்கு இங்க ஒரு பீடிகையை போடுறார் ஆழ்வார். அதனால பகவான் இந்த உலகத்தை பிரளய காலத்துல அழிக்கிறதுமே அவருடைய கருணை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. பிரளய காலத்துல பகவான் இந்த உலகத்துல அழிக்கிறாரு. இது அழிக்கிறது நியாயமானு கேட்டா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஏன் அழிக்கிறாருன்னா ஜீவாத்மாக்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஏன்னா மாறி மாறி பிறந்து 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 நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். பயங்கர ஆக்டிவிட்டி பண்ணி பண்ணி நமக்கு நிஜமாவே தோணும். எஸ்பெஷலி லேடிஸ்லாம் இருக்கீங்க மாதாஜிஸ், குழந்தைங்க பிறந்த உடனே தூக்கமே கிடையாது அவங்களுக்கு. ஃபீடிங் பண்ணணும் அவங்களுக்கு. அவங்க குழந்தைகள் தூங்கும் போது வீட்டு வேலையை பார்த்துக்கணும். அப்பதான் வீட்டு வேலையை அவங்களால கவனிக்க முடியும். நைட் அவங்க குழந்தைகள் கண் முழிச்சிருந்தாங்கன்னா இவங்களும் முழிச்சிருக்கணும், தூங்க விடாதுங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ரெஸ்டே இருக்காது. ரொம்ப உடம்பு வீணா போயிடும். பேரண்ட்ஸ் இப்போ அப்பாவும் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கும் கஷ்டம். ஸோ தூக்கம் இருக்காது. அதே போல வீட்டில் வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கவனிச்சிக்கும் போது தூக்கம் இருக்காது. ஸோ நமக்கு நார்மலாகவே ஒர்க்கு பயங்கரமா பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிடணும் இல்லையா? பகவான் சொல்றாரு, உனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்றேன். பிரம்மாவுடைய 100 வருஷ காலம் நீ வேலை பாரு, எல்லா சரீரங்களையும் எடுத்து என்னென்ன பண்ணுமோ. நம்மளை விட இன்னும் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த சிறுத்தை என்ன ஓட்டம் ஓடுதுங்கிறீங்க? இந்த டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா சிறுத்தை ஓடுது, மானை பிடிக்குது, மான் அதை விட வேகமா ஓடுது. இப்படியே ஓடி ஓடி நமக்கு இதாகுது. அப்போ அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் பிரளயம். பிரளயத்துல கம்ப்ளீட்டா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் தூங்குங்கன்னு விட்டுறாரு. விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி சிருஷ்டி பண்றேன்னு அந்த பிரளய காலமே ரெஸ்ட் கொடுக்குறாரு பகவான். அதனால அவருடைய அழிப்புமே கருணை தான். ஸோ பகவான் பர்சனலி பண்ற எல்லா காரியமும் கருணை. பர்சனலா அவர் பண்ற எல்லா காரியமும் கருணை. மற்றபடி இந்த உலகத்துல நாம கொடூரமான துன்பங்களை அனுபவிக்கிறோமே, அதெல்லாம் அவரோட கருணை கிடையாது. நம்மளுடைய கர்மாவோட ரியாக்ஷன், நம்ம பண்ண கர்மாவுடைய ரியாக்ஷன் தான் நம்ம அனுபவிக்கிறோம் ஒழிய அதெல்லாம் இந்த மெட்டீரியல் நேச்சர், இந்த இயற்கையை நம்ம கொடுக்குற தொந்தரவு நம்ம கர்மானால. அதனால இந்த இயற்கைக்கு கருணையே கிடையாது, ரொம்ப குரூரமானது. பகவான் அப்படி கிடையாது. அந்த பகவானே காலம்ங்கிற ரூபத்துல இந்த உலகத்துல ஃபங்க்ஷன் பண்றார், கால ரூபி. அந்த ரூபத்துல அவர் ரொம்ப ப்ரூட்டல். அதனாலதான் குந்தி தேவி சொல்றாங்க, நவேத கஷ்டித் பகவான் சிகீர்ஷதம் தவேகமானஸ்ய நிருணாம் விடம்பனம் நாயஸ்ய கஷ்டி தைத்தோஸ்தி கருகிச்சித் துவேஷஸ்மின் விஷம மதிரண்டனாம். நீங்க கால ரூபத்துல வரும்பொழுது உங்களுக்கு வேணும் வேண்டாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ரொம்ப ப்ரூட்டல் அண்ட் ரூத்லெஸ். இவன் பிடிக்க அவன் பிடிக்காத அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் கர்மா பிரகாரம் நீங்க ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பகவான் 2 விதத்துல ஆக்ட் பண்ணுவார். ஒண்ணு கால ரூபத்துல ஆக்ட் பண்ணுவாரு. நம்ம பக்தியில போனா பர்சனலா நம்மளோட டீல் பண்ணுவார். கால ரூபத்துல அவர் ஆக்ட் பண்ணும்பொழுது நமக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அவர் பர்சனலா டீல் பண்ணும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமையை நமக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் வந்துகிட்டு இருக்கும் கஷ்டம். கால ரூபத்துல அவரே தான் கஷ்டம் கொடுக்குறாரு. பரமாத்மாங்கிற ரூபத்துல நமக்கு அந்த கஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமையை கொடுக்குறாரு. இதுதான் விஷயம். அதனால புனித நூர் அப்படின்னு நீங்க ஆழ்வார் சொல்றாரு. இன்னும் எக்ஸாக்டா அடுத்த பாசுரத்துல சொல்றாரு. அதை நீங்க யாராவது படிக்கலாம். ப்ளீஸ். அன்று அன்று உலகம் மூன்றினையும் அளந்து வேறோர் அறிவுருவாய் இரண்யனது ஆகம் கீண்டு வென்று அவனை விண்ணுலகில் செலவிட்டார்க்கு விருந்தாவீர் மேலெழுந்து விலங்கல் பாய்ந்து பொன் சிதறி மணி கொணர்ந்து கரைமேல் சிந்தி புலம் பறந்து நிலம் பார்க்கும் பொன்னி நாடன் தென்தமிழன் வடபுலக்கோன் தோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. ஜெய். இப்போ என்னன்னா இதுல அவர் எப்படி ஹிரண்யகசிபுக்கு கருணை செய்தார். ஏன்னா எல்லாரும் வழக்கமா சொல்றது அசுரனை தண்டித்து பிரகலாதருக்கு கருணை செய்து, ஹிரண்யகசிபுக்கு ஒரு கருணை தான் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அதுக்கு ஆழ்வார் இங்க தெளிவாகவே பேசுறாரு. அன்று உலகம் 3 அளந்து திருவிக்கிரமனாக 3 உலகங்களையும் அளந்தார் அன்று. ஏன்னா அடுத்த வாமன அவதாரம் தான் நம்ம பார்க்க போறோம். நரசிம்ம அவதாரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த அவதாரம் வாமனர் பரசுராமர் தான். அன்று 3 உலகம் 3 அளந்து வேறொரு அறிவுருவாய், அறிவுருவம் சிங்க உருவத்தை எடுத்துக்கொண்டு இரணையனது ஆகம் கீண்டு, அவனுடைய மார்பை கிழித்து, திரும்ப திரும்ப அந்த ஆகம்ங்கிற வார்த்தை ஆழ்வார்கள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கீண்டு வென்று அவனை கிழிச்சு அவனை ஜெயிச்சு விட்டாரு.
ஜெயிச்சு என்ன பண்ணாரு, அவனை விண்ணுலகில் செலவுத்தாயிருக்கு, விண்ணுலகில் செல உய்த்தார்க்கு. உய்த்து அப்படின்னா உய்த்துனா அவரை உயர்த்துறது. அவனை கிழிச்சு கொண்டாரு. என்ன பண்ணாரு, அவன் விண்ணுலகில் செல, அவன் சொர்க்கம் வீர சொர்க்கம் போறதுக்கு உய்த்தார், அவனை அனுப்பி வைத்தார். அவனை மோட்சத்துக்கே கொண்டு போயிருப்பாரு, வைகுண்டத்துக்கு. அவர் ஏன் வெயிட் பண்ணாருன்னா, அந்த சனத்குமார் அவருடைய சாபம் இருந்தது, 3 ஜென்மம் பிரிஞ்சிருக்கணும்னு அக்ரிமெண்ட். அதனாலதான் சொர்க்கத்துல போய் இரு அப்படின்னாரு. இல்லைன்னா வைகுண்டத்துக்கே வான் ஆயிடுச்சுன்னு போயிருப்பாரு, கூட்டிகிட்டே போயிடுவார், அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த விண்ணுலகில் இருந்து விட்டு அடுத்து ஒரு ஜென்மம், அப்புறம் இன்னொரு ஜென்மம், அப்புறம் என்கிட்ட வாங்க. அதுக்காக தான், அதான் அக்ரிமெண்ட், இந்த சாபத்தினால வந்த அக்ரிமெண்ட் இது. அதனால என்ன பண்ணாரு, வென்று இரண்டியனது ஆகம் கீண்டு அவனை கிழித்து, வென்று அவனை வதம் செய்து, அவனை விண்ணுலகில் செல உய்த்தார்க்கு. விண்ணுலகில் செல, விண்ணுலகுக்கு போப்பா, வீர சொர்க்கம் போன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டார்ன்றார். அதனால எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அறிவுருவாய், வேறோர் அறிவுருவாய், ரொம்ப விலட்சணமான சிங்கம், வேறோர் அரி. நம்ம வந்து நார்மலா அரின்னா நார்மலா நீங்க பாக்குற சிங்கம் கிடையாதுப்பா, அது வேற அப்படிங்கிறாரு ஆழ்வார். வேறோர் அரி, மனிதனும் சிங்கமும் கலந்த உருவம். நார்மல் சிங்கம் அடிச்சதுன்னா நமக்கு எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் கிடைக்காது. இந்த சிம்மம் தீண்டினால் நமக்கு பயங்கர பெனிஃபிட். இந்த சிங்கம் பார்வைப்பட்டாலும் சரி, இவருடைய கருணை கிடைச்சாலும் சரி, பிறப்பிறப்பே போய்விடும். உடம்பு வியாதி இருந்துச்சுன்னா, அவர் சங்கல்பம் இருந்துச்சுன்னா அதுவும் போய்விடும் அப்படின்னு விலம் செய்தார்க்கு விருந்தாவீர் அவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட இந்த பகவான் நரசிம்மனுக்கு விருந்தினராக ஆவீருங்கிறார். கெஸ்டாவானும் வந்துட்டு போங்க ஏங்கிறார். அவருடைய கஷேத்திரத்துக்கு ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி நாங்களாம் காலேஜில், அதாவது எங்களுக்குன்னு கிளாஸ் எடுப்பாங்க. விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி அப்படின்னா வெளியில ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு கவர்மெண்ட்ல, ஃபெர்டிபிலிட்டி டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் சிவில் இன்ஜினியரா இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய கவர்மெண்ட் இதுல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பாங்க, அல்லது இபியில ஒரு பெரிய பதவியிலையோ அல்லது ஒரு இதுலயோ இருப்பாங்க. வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க காலேஜில் படிக்கும்போது. விசிட்டிங் ஃபேக்கல்ட்டின்னு பேரு அவங்களுக்குலாம். அதாவது வெளியே வேலை பார்க்குறவங்க தான், அப்பப்போ காலேஜுக்கு வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போவாங்க. விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவோம் காலேஜில். எங்களுக்கு வழக்கமாக எடுக்கிற ப்ரொஃபஸரே விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி மாதிரி தான், எப்பயோ ஒருக்கு தான் கிளாஸுக்கு வருவார், கிளாஸுக்கே வரமாட்டார். சில ப்ரொஃபஸர்ஸ் நல்ல ஓபி அடிப்பாங்க, நல்லா தூங்கி. சில ப்ரொஃபஸர்ஸ் நாங்கள் பார்த்ததே கிடையாது, அந்த செமஸ்டர் முழுக்க வந்ததே இல்லை. அவர் செமஸ்டர் முழுக்க வந்ததே இல்லை. ஒரு தடவை ஃபைனலாக நாங்கள் ஏதோ அசைன்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவரோட ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு அவர்கிட்டயே கேட்டோம், சார் ப்ரொஃபஸர் சுப்பிரமணியன் எங்க இருக்காரு? யோ நான் தான் அது அப்படின்னாரு. நீங்கள்லாம் யாருன்னார்? சார் நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இயர். யோ இந்த செமஸ்டர் ஃபுல்லா உங்களுக்கு நான் தான் ப்ரொஃபஸரே பார்த்தது இல்லைண்ணா. இது தூங்குவார் படுத்துக்கிட்டு ரூம்ல, அப்படியெல்லாம் அட்டவே முன்னாடி. ஸோ அது விசிட்டிங், நார்மல் ப்ரொஃபஸரே விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி மாதிரி. இங்கே ஆழ்வார் சொல்றாரு, நீங்க அடிக்கடி வர வேணாம்ப்பா, விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி மாதிரி விருந்தினர் மாதிரி வந்துட்டு போங்க. விருந்து ஆவியர் மேலெழுந்து விலங்கல் பாய்ந்து. அப்புறம் அந்த கோயிலுடைய கஷேத்திரத்தை பத்தி, அந்த விசேஷத்தை பத்தி, திருநெல்வேலியை பத்தி சொல்றாரு. அங்க எப்படியெல்லாம் அந்த காவேரி போகுது அப்படின்னு சொல்லி, எப்படியெல்லாம் அந்த சோழ மன்னர்கள் காலத்துல அந்த நாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கிறத அவர் சொல்றாரு. பொன் சிதறி மணி குணர்ந்து கரைமேல் சிந்தி புலம் பறந்து நிலம் பறக்கும் பொன்னி நாடன் தென் தமிழன் வடபுலக்கோன் சோழன் சேர்ந்த. சோழ மன்னனுடைய பெருமையை பாடுறாரு ஆழ்வார். வந்து எப்போதுமே ஆழ்வார்கள் பகவானை பாடினா கூட யாரெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்கள பாடுவாங்க. ஏன்னா அந்த சோழ மன்னன் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு சண்டையில தோத்து போயிட்ட பிறகு ஆழ்வார்கிட்ட வந்து முறையிட்டார். ஆழ்வார் சொன்னாரு, கவலைப்படாத, இந்த பகவானுக்கு நீ ஏதாவது செய்யறேன்னு வேண்டிக்கோ, அவர் உனக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு. திருநறையூர் நாச்சியார் கோயில் மதிலெல்லாம் நான் கட்டி கொடுத்து இந்த கோயிலெல்லாம் புனருத்தாரணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டார் மன்னன். அதுக்கப்புறம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு விட்டார். ஜெயிச்சப்பறம் இந்த கோயிலை பிரமாதமா கட்டி கொடுத்தாரு நாச்சியார். ரொம்ப அருமையா இருக்கும். கல்கருடன்கிறது ரொம்ப விசேஷமான சேவை எங்க நாச்சியார் கோயில்ல. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் கோயில் அது. அப்போ பொன் சிதறி மணிக்குணர்ந்து கரைமேல் சிந்தி அப்படின்னு சொல்லி இந்த சோழனுடைய பெருமையும் பாடுறாரு. தென் தமிழன், அவர் என்ன சொல்லியிருக்கணும்? தென் திராவிடன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அத்தனை இப்ப எல்லாரும் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கிறான். அவர் சொல்லல, தென் தமிழன். இங்க தமிழ் தான். இங்க திராவிடம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தை, இடத்தை குறிக்கக்கூடியது. அது ஒரு இனம் கிடையாது. அதுதான் கதை கட்டி விட்டாங்க. ஆரியம் ஒரு இனம், திராவிடம் ஒரு இனம். அங்கேருந்து வந்த ஆரியர்கள் கிருஷ்ணர், பலராமர், ராமர், லக்ஷ்மணர், நரசிம்மர் இதையெல்லாம் நம்மள்கிட்ட திணித்து விட்டார்கள். இவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அவனுக்கு சமயம் கிடையாது. இப்படி ஒரு அண்ட புழுகு எங்கேயாவது உண்டா?
தமிழனுக்கு கட்டிடக்கலை உண்டு, செய்யுள் உண்டு, லாங்குவேஜ் உண்டு, இலக்கியம் உண்டு, எல்லாம் உண்டு. கடவுள் மட்டும் கிடையாது. இது எப்படி நம்புற மாதிரி இருக்காது? நான் பாருங்க, தென் தமிழன் வடபுல கோன், வடபுலத்தையும் ஒரு வெல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சோழ மன்னன் அவர். அந்த சோழ மன்னன் ஆட்சி சில பொன்னி நாடன், காவேரிக்கு பொன்னின்னு பேரு. ஒவ்வொரு ரிவருக்கும் ஒவ்வொரு எசன்ஸ் இருக்கு, மெட்டலோட எசன்ஸ் இருக்கு. தாமிர பரணி, தாமிரம் காப்பர் எசன்ஸ் இருக்கு. பொன்னி, பொண்ணோட கோல்டோட எசன்ஸ் இருக்கு அந்த தண்ணியில. அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஸோ யாராவது ரிசர்ச் பண்ணணும் ஆக்சுவலா. அதனாலதான் அந்த காலத்துல அப்படி பேர் வச்சிருக்காங்க, பொன்னி நாடன். அந்த சோழனுடைய வாழக்கூடிய, சோழன் ஆளக்கூடிய திருநறையூர் மணிமாடம் சேர்மீர்களே, அந்த திருநறையூர் கோயிலுக்கு எல்லாரும் வாங்க, கெஸ்டா வந்துட்டு போங்கிற, ஒரு இயர்லி ஒன்ஸ் அப்படி விசிட் அடிச்சுட்டு போங்க, அந்த நரசிம்மரை வணங்குங்கள், அது போதும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படியாக இந்த பாசனம். ஸோ இங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, விண்ணுலகில் சில வைத்தாருக்கு, இரண்யகசிபு விண்ணுலகுக்கே அமுச்சு வைத்தார் அப்படின்னு சொல்லி. வெறும் கொலை பண்ணி நடக்கக்கூடிய ஒரு இது கிடையாது, தண்டனை கிடையாது. ஏன்னா இந்த ஊர்ல உள்ளவன் கொலை பண்ணான்னு இப்ப இந்த ஆம்ஸ்டாங் எல்லாம் கொலை பண்ண குடும்பமே தெருல நிற்குது பாவம், அது கிடையாது. ஸோ இப்ப ஆம்ஸ்டாங்கும் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், அவர் ஒரு நல்ல மனிதனாக தான் சொல்றாங்க, நமக்கு தெரியல. நம்ம கேள்விப்பட்ட வரையில் அவர் ஒரு நல்ல கதி அடைந்திருப்பார், அது வேற விஷயம். அவரோட புண்ணியத்தினால அடைந்திருக்கலாம் அடுத்த ஜென்மத்தை. ஆனா பகவான் நரசிம்மர் ஒருத்தனை கிழிச்சார்னா அவர் ஸ்பர்ஷத்தினாலே அவனுக்கு மோட்சம். இதுதான் விசேஷம் அவரோடது. ஸோ அடுத்த இதை நீங்க அடுத்த பாசனம் படிக்கலாம். மிக்கானை தான பிரபுஜி? ப்ளீஸ் மிக்கானை. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, எண்ணுள் புக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை, தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்கார கனியை அடைந்து உயிந்து போனேனே. ஒண்டர்ஃபுல். உங்களுக்கு மாதாஜி பகவான் கம்பீரமான குரலை கொடுத்துருக்காரு, அது நீங்க கரெக்டா யூஸ் பண்றீங்க, ஸ்லோகம் பாசுரம் எல்லாம் படிக்கிறதுக்கு. ரொம்ப ஸ்பெஷல், வெரி நைஸ். மிக்கானை இது வந்து சோழிங்கரை பத்தி பாடினது, சோழ சிம்மபுரம் அப்படின்னு பேரு. கடிகாச்சலம்னு பேரு. கடிகைனா ரொம்ப ஒரு 24 நிமிஷம், ஒரு கடிகை 24 நிமிஷம் அந்த சேத்திரத்துல ஒருத்தன் இருந்து பகவானை தீவிரமா தியானம் பண்ணாலே அவன் வைகுண்டத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் கடிகாச்சலம். அச்சலம்னா நகராத மலை, கடிகைன்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். அதுல அந்த இதுல அவர் யோக நரசிம்மராக இருக்கிறார். 1300 படி. இப்ப விஞ்சு வந்துருச்சு, இப்போ வயசானவங்களும் போகலாம். முன்னாடிலாம் வயசானவங்களை வந்து தோல்ல அந்த இதுல தூக்கிட்டு போவாங்க, அந்த அதுக்குன்னு அந்த இந்த சர்வீஸ் இருக்கும், அதில் தூக்கிட்டு போவாங்க. மக்கள் இருந்தாங்க, விஞ்சு போட்டாங்க. ஆக்சுவலாக அந்த விஞ்சு போடுறதுக்கு அந்த தூக்கிட்டு போற மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, எங்களுடைய வாழ்க்கையே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ விஞ்சு ஒர்க் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 1300 படி நரசிம்மர், 400 படி ஹனுமான். ஹனுமாருடைய சன்னதியும் நரசிம்மருடைய சன்னதியும் நேர இருக்கும். ஹனுமாருடைய கண்ணு நரசிம்மர் பாதத்துல படுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு அந்த கோயில்ல. பெரிய மலை சின்ன மலைன்னு இருக்குது. ஸோ அந்த சோழ சிம்மபுரத்துல உள்ள நரசிம்மர் ரொம்ப விசேஷம். 7 ரிஷிகள் வழிபட்டு இருக்காங்க. 7 ரிஷிகளுக்கு பகவான் நரசிம்மர் காட்சி கொடுத்திருக்காரு, ஹனுமாருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான கோயில் அது. இப்ப விஞ்சு வந்துருச்சே தவிர நம்ம படியில போறவங்க போகலாம், பிரார்த்தனை செய்து கொண்டு படியில போய் வேண்டிட்டு வரலாம். ரொம்ப அருமையான கோயில். நீங்க யாராவது பார்க்கலன்னா ஃபியூச்சர்ல நீங்க பிளான் பண்ணலாம். சென்னை பக்கம் வந்துட்டீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு 130 கிலோமீட்டர் ஆகும். சென்னையை சுத்தி விழுப்புரம் இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதை பத்தி பாடுறாரு. இங்க ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறாரு, அக்காரக்கனி அப்படின்னு. அதான் என்னன்னு சொல்ற அக்காரக்கனினா, ஃபர்ஸ்ட் சொல்றாரு மிக்கானை. மிக்காய்னா ரொம்ப சிறந்தவர். மறையாய் விரிந்த விளக்கை, வேதங்கள்ல சொல்லப்பட்டக்கூடிய விளக்கை. விளக்கு அப்படின்னா விளக்கு வந்து தான் தன்னையே பிரகாசப்படுத்திக்கும், மற்றவங்களையும் மற்ற விஷயங்களையும் வெளிப்படுத்தி காட்டும். அதே போல இந்த பகவான் நரசிம்மர் வந்து எப்போதும் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவர். அவரை நீங்க வணங்குனீங்கன்னா மற்ற விஷயங்களையும் உங்களுக்கு புலப்படுத்துவார். இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் புலப்படுத்துவார். மறையாய் விரிந்த விளக்கை, எண்ணுள் புக்கானே, அவ்வளவு பெரிய ஆள் தான் அவரு. மிக்கானே ரொம்ப உயர்ந்தவர். மறையாய் விரிந்த விளக்கே, வேதத்துக்கே பொருளானவர், வேதத்தையே உபதேசம் பண்ணக்கூடியவர். ஆனா அவர் எவ்வளவு எளிமையானவர். எண்ணுள் புக்கானே, இதயத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலையும் அந்த பகவான் உட்கார்ந்துருக்கிறார். புக்கானை
புகழ்சேர் பொலிகின்ற பொன் மலையை, அந்த பெரிய புகழ்சேர், அந்த புகழை கொடுக்கக்கூடிய அந்த பொன் மலை போல ஒரு திருமேனி உடையவர். சாஸ்திரம் சொல்லுகிறது பகவானுடைய உருவம் வந்து சச்சிதானந்த ரூபம், ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி பொன்மலையை தக்கானை, தக்கானை சரி எல்லாம் கரெக்டு. கருணை இருக்கா அப்படின்னா, தகவு அப்படின்னா கருணைன்னு அர்த்தம். தக்கானைன்னா கருணை ரொம்பியவர் பகவான் நரசிம்மர். அதான் இப்பதான் பார்த்தோம். அவ்வளவு பெரிய அயோக்கியனான இரண்யகசிபுக்கு விண்ணுலகை கொடுத்தவர் தக்கானை. சரி அதெல்லாம் கரெக்டுங்க, கருணை உள்ளவர் தான். என் இதயத்துல இருக்காருங்கிறீங்க, நான் என்ன இதயத்தை கிழிச்சா பார்க்க முடியும்? இந்த இதெல்லாம் கிழிச்சு காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரியா நான் பார்க்க முடியும்? அப்போ நீங்க வேதத்துல இருப்பாருங்கிறீங்க, நான் எப்படிங்க தரிசனம் பண்றதுன்னு ஆழ்வார் கவலைப்படாத, கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த. நீ வந்து பாக்குறாப்புல அவர் ஒரு மலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, விஞ்சும் போட்டாச்சு. அதனால அந்த பழைய பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வயசானவங்க சோழிக்கிற போக முடியாது, 1300 படிலாம் ஏற முடியாது. முட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் சோழிங்கர் அகோபிலம் போனா முட்டி ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா முட்டின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, ஒன்ஸ் ஏறி இறங்கிட்டீங்க, இருந்தாதானே பிரச்சனை. அந்த மாதிரி. ஆனா இப்ப அந்த பிரச்சனையும் கிடையாது. தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த, இந்த கடிகாச்சலம்ங்கிற சோழிங்க மலையில உட்கார்ந்திருந்த அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே. அக்காரக்கனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல நிறைய ஃப்ரூட் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஷிப்ல இதெல்லாம் நமக்கு இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா? முன்னாடிலாம் அந்தந்த ஊர் பழம் தான் கிடைக்கும். இப்போ வருஷம் ஃபுல்லா ஆப்பிள் கிடைக்குது. காஷ்மீர்ல இருந்து வருதுங்கிறான், ஃபியூஜி ஆப்பிள்ஸ்னு அங்கேருந்து அமெரிக்கால இருந்து வருது, ராயல் காலா ஆப்பிள் வருது, சைனால இருந்து டிராகன் ஃப்ரூட் வருது. சாப்பிட்டுருக்கீங்களா நீங்களாம்? திருநெல்வேலியில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிராகன் ஃப்ரூட்னு பேரு. ரெட் டிராகன், ஒயிட் டிராகன், சக்கச்சவையில் இருக்கும். உள்ள ஒயிட் டிராகன் ஃப்ரூட்டும் இருக்கு, அது வருது. இப்ப எல்லாம் பழ வகைகள் வருது. ஸோ இந்த கனி எப்படின்னா இது ஸ்பெஷல். ஆழ்வார் எப்படின்னா, இந்த அக்கார கனினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா, நீங்க ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரூட்டுக்குள்ள சக்கரை இருக்கும். இந்த மாப்பழா வாழையில எக்ஸ்ட்ரா சக்கரை, முக்கணியில மற்ற இதுல கம்மியா இருக்கும். கொய்யா பழத்துல கம்மி சுகர். கொய்யாப்பழம் தான் இருக்கையிலே ரொம்ப சேஃபான பொருட்கள், தெரியுமா உங்களுக்கு? அதுல இந்த சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது. அந்த கொய்யா பழத்துக்கு நம்ம ஊர்ல என்ன மரியாதை கொடுக்குறோம்? மதிக்கிறானா எவனோ கொய்யா பழத்தை? திட்டும் போது என்ன திட்டுறான்? போடாம கொய்யாங்கிறான் அவனை. அந்த கொய்யா பழத்தை பேரை சொல்லி திட்டுறான். ரொம்ப மோசமான அது அவ்வளவு நல்ல ஃப்ரூட் அது. எனிவே இது ஆழ்வார் சொல்ற ஃப்ரூட் அக்காரக்கனி அப்படின்னா, சர்க்கரை இருக்கு இல்லையா, வெள்ளை சர்க்கரை, அவர் சொல்றாரு அதை எடுத்து விதைக்கணுங்கிற. வெள்ளை சர்க்கரையை எடுத்து விதைக்கணும். ஆப்பிள் விதை அதெல்லாம் போடக்கூடாது. வெள்ளை சர்க்கரையை விதைச்சு அது ஒரு செடியா வந்து அதுல ஒரு பழம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் அக்காரக்கனி. இதெல்லாம் நடக்காத காரியம், ஆழ்வார் பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கும். நீங்க போடுற விதை இருக்கே, அந்த விதை கசக்கும் இல்லையா? ஆப்பிள் விதையெல்லாம் நீங்க ஆப்பிள் விதை உள்ள இருக்கும் கடிச்சு பார்த்தீங்கன்னா கசக்கும். அதை போட்டு ஒரு செடி வருது, மரம் வருது, அதுல ஃப்ரூட் வருது. அந்த ஃப்ரூட் டேஸ்டா இருக்கு. மாங்கொட்டை நம்ம கடிச்சு சாப்பிடவே முடியாது, மாங்கொட்டை கசக்கும். ஸோ அதனால அது ரொம்ப இது பண்ணீங்கன்னா புளிக்கும். அதை போட்டு ஸ்வீட் வருது. ஆனா ஆழ்வார் சொல்றாரு, அதுவே இப்படி ஸ்வீட்டா இருக்கு, நீ சர்க்கரையவே உள்ள விதையா போட்டு சர்க்கரை மரமா முளைச்சா எப்படி இருக்கும்? அந்த சக்கரை மரத்துல பழம் வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அக்காரக்கனி அப்படின்னு ஆழ்வார் நான் சொல்றோம். சுவாமி இந்த மாதிரி பழமே நான் பார்த்தது இல்லையே, இப்படி ஸ்வீட்டான பழம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அதுதான்ப்பா பகவான் நரசிம்மன். இந்த உலகத்துல நான் எந்த எக்ஸாம்பிளையும் அவருக்கு நான் கொடுக்கவே முடியாது. அதனாலதான் தனியா, ஏன்னா அவர் போமோகிரானட் மாதிரி இருப்பாரு, மாம்பழம் மாதிரி இருப்பாரு, டிராகன் ஃப்ரூட் மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். அக்காரக்கனி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கனியை வச்சு, அப்படிப்பட்டவர் சோளிங்கர் நரசிம்மர். அக்கார கனியனை அடைந்துய்ந்து போனேனே, அடைந்து என்னோட வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் விசேஷமா ரொம்ப ஸ்பெஷல் பாசுரம் இது. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். மிக்கானை புக்கானை தக்கானை அக்கார கனியை, ஃபர்ஸ்ட் வார்த்தைகள். பல பாசுரங்கள் அப்படிதான். இது அந்த அக்கார கனிங்கிறது ஸ்பெஷல். ஸோ வெள்ளை சர்க்கரையே மரமா போட்டு விதையா போட்டு அது செடியாக மாறி அந்த செடி ஃபுல்லா இனிக்கும், அதுல பழம் இன்னும் இனிக்கும். அது அப்படி போட்டவர் நரசிம்மர் அப்படிங்கிறார். ஸோ அடுத்தது கடைசி பாசுரம். கூடா இரணியனை. நீங்க
ஹரே கிருஷ்ணா பிரபு. ப்ளீஸ் படிங்க மாதாஜி, படிங்க. ஊருகிரால் மார்பிடந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை தோடார் நறுந்துளையாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்று பாட்டல்ல கேட்டோமே. ஆக்சுவலா திருமங்கையாழ்வார் ஏகப்பட்ட பாசுரம் பாடியிருக்காரு. அதுல நான் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்க நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கடைசி பாசுரம் இது. கூடா இறைநேனே, தன்னுடன் கூட விரும்பாத, எல்லாரோடையும் கூட நல்ல பக்தர்களிடம் கூட விரும்பாத இரணியனை கூர் உகிரால் மார்பு இடந்த, கூர்மையான உகிர்னா நகம், நகத்தால் மார்பு இடந்த ஓடா ஆலரியை. ஓடா ஆலரியை அப்படின்னாக்க அவர் எங்கேயும் ஓடணும்னு அவசியம் கிடையாது. நின்ற இடத்துல இருந்தே தன்னுடைய கைகளால் எல்லாரையும் பிடிச்சி பாக்குறோம் இல்லையா, பல கைகளால் அசுரர்களை பிடித்து வதம் பண்ணக்கூடிய ஓடா அடல் அரியை. அடல்னா ரொம்ப கம்பீரமான சிங்கத்தை, அரினா சிங்கம். ஓடா அடல் அரியை உம்பரார் கோமானை, உம்பரார் கோமானே, தேவர்களுக்கெல்லாம் அவர் கோமான், கோமான்னா ராஜா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் அவர் நாதர். உம்பரார் கோமானை தோடார் நறுந்துழாய் மார்வனை. தோடார் நறுந்துழாய், அதாவது நறுந்துழாய்னா துளசி, துளசியை தான் துழாய் அப்படிமா, திருத்துழாய்மாங்க தூய தமிழ்ல. சங்க இலக்கியமும் அப்படித்தான் சொல்லும், ஆழ்வார்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க. துளசின்றது சான்ஸ்கிரிட் வேர்டு, இது தமிழ் வேர்டு. அதான் சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் பதில் சொல்லக்கூடியது, அற்புதமான மொழி. அது ஆழ்வார்கள் தான், ஆழ்வார்களும் நம்ம சங்க புலவர்களுக்கு தான் பெஸ்டா வெளியில எடுத்தாங்க, தமிழை கொண்டு வந்தது. அப்புறம் பின்னாடி வந்த மகான்கள்லாம், அருணகிரிநாதர், இவங்கெல்லாம் பெரிய லெவல்ல இது பண்ணாங்க. ஸோ தோடார் நறுந்துழாய் மார்வனை, துளசி மாலை அணிந்த மார்பனை ஆர்வத்தால், ரொம்ப ஆர்வத்தோட, பாடாதார் பாட்டு ஒன்றும் பாட்டல்ல கேட்டோமே. அப்படி பாடாத பாட்டு, நரசிம்மரை பாடாத பாட்டெல்லாம் பாட்டே இல்லைன்ட்டார் ஆழ்வார். பாட்டல்ல கேட்டோமே, இதெல்லாம் ஒரு பாட்டா நாங்க மதிக்கிறது இல்லை. நரசிம்மரை புகழ் பாடாத பாட்டே நம்ம மதிக்கிறது இல்லை. ஆக்சுவலா அந்த உலகத்துல மியூசிக்னு பல மியூசிக் இருக்கு, மியூசிக்கு பல பலன்களும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா அவங்க எல்லாம் போட்ட 80s 90s போட்ட பாட்டெல்லாம் 40 வருஷம் கழிச்சு இன்னமும் கேட்கறாங்க. ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆனவங்கலாம் அந்த சினிமா பாட்டை கேட்டாக்க மனசு அமைதியாயிடுதுன்றான். பல பேரோட உயிரெல்லாம் கூட பாட்டு காப்பாத்திருக்கு. கண்ணதாசன் ஒருத்தர் பாட்டு எழுதினார். அவர் பாட்டு எழுதினார், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமான்னு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அத வாலி சொன்னார், நான் கவிஞர் வாலி நான் தற்கொலை பண்ணிட்டு சாகணும்னு இருந்தேன். அப்ப இந்த பாட்டை கேட்டேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அப்புறம் தான் நான் பெரிய கவிஞரானேன். அப்புறம் நான் கண்ணதாசன் அவர்கள்ட்ட போய் சொன்னேன், ஐயா உங்க பாட்டுனாலதான் நான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அதே போல இசைங்கிறது நம்மளுடைய மனசெல்லாம் சமன்படுத்தக்கூடியது. ஏன்னா இந்த எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா இவங்க மியூசிக்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர் தற்கொலையே பண்ணியிருப்பான், மென்டலாகி தெரிஞ்சிட்டு இருப்பான் நேரம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மியூசிக் மனசை அமைதிப்படுத்தக்கூடியது. ஆனா அந்த சக்தி மியூசிக் உண்டு, உங்களை டிப்ரெஷன்ல இருந்து வெளியில எடுக்கும். ஆனா இந்த மியூசிக் மோட்சம் கொடுக்காது. இளையராஜாவோ எம்.எஸ். விஸ்வநாதனோ அல்லது பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் போடுற பாட்டோ அதெல்லாம் மோட்சம் கொடுக்காது. டெம்பரரியா உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், அது இல்லைன்னு மறுக்கல. ஆனா இங்க நரசிம்மரை பற்றிய பாடல்கள் பிறப்பு இறப்பைய நாசம் பண்ணும், நம்மளை ஆன்மீக உலகத்துக்கே கொண்டே போடுவார். ஸோ அதனால ஆழ்வார் சொல்றாரு, அதுதான் நாங்க பாட்டா மதிக்கிறோம். ஏன்னா ஆழ்வாருடைய பக்தி லெவலுக்கு அதுதான் பாட்டு. பாடாதார் பாட்டொன்றும் பாட்டல்ல கேட்டோமே, இந்த பாசுரத்தை அடிப்படையா வைத்துதான் சிலப்பதிகாரமே வந்தது. சிலப்பதிகாரத்துல ஒரு பகுதியில சொல்லுவாங்க, இந்த பெருமாளோட பெருமையை சொல்லாத நாவென்ன நாவே, அந்த பெருமையை கேளாத செவி என்ன செவியன்னு சிலப்பதிகாரத்துல பின்னாடி இளங்கோவடிகள் எழுதினாரு. எதை பேஸ் பண்ணினா ஆழ்வாரோட இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு, இந்த பாசுரத்துல இருந்து அவர் எடுத்தாரு. அதே மாதிரி கோவலன்கிறதுக்கு அர்த்தம் கோபாலன்கிறோட திரிப்பு தான் கோவலன். அதே போல கோவலன்னா கோனா பசு, பலன்னா காப்பவன். கிருஷ்ணருக்கு தமிழ்ல கோவலன்னு பேரு. கோவல, குடவல, இடவல, காவல அப்படின்லாம் அவர் பரிபாடல்ல பேரு. அததான் கோவலனுடைய பேரண்ட்ஸ் கோவலனுக்கு வச்சாங்க, கண்ணகியுடைய ஹஸ்பண்டு கிருஷ்ணரோட பேரு தான் வச்சிருக்காங்க. அப்படியே பாசுரங்களுடைய தாக்கம் தமிழ் இலக்கியங்கள்ல வந்திருக்கு, பக்தியினுடைய தாக்கம் தமிழ் இலக்கியங்கள்ல வந்திருக்கு.
இப்படியாக ரொம்ப அருமையான ஒரு ஆழ்வார் பாடின பாட்டு. இந்த திருமங்கை ஆழ்வார் பல இடங்கள்ல கொள்ளையடிச்சு கோயில் கட்டினார் பகவானுக்கு. அதுக்காக கொள்ளையடிக்கிறவங்களாம் திருமங்கை ஆழ்வார் ஆயிட முடியாது. அதோட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கொள்ளையடிச்சா இது நடந்தது தமிழ்நாட்டுல ஒரு மாதவ பெருமாள் கோயில், இங்கன்னா பல கோயில்கள்ல வந்து கொள்ளை அடித்து விட்டார் ஒருவர். ஏகப்பட்ட நகை திருடு போயிடுச்சு. டாக்டர் கலைஞர் தான் இப்போ முதல்வராக இருந்தார். கலைஞர் ரொம்ப முயற்சி எடுத்து ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அவரை. அந்த திருடனை பிடிச்சி எல்லா நகையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அது அப்போ வந்து அந்த அவர் சொன்னாலே அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இருந்தா கூட இந்த கேஸ்ல ரொம்ப முயற்சி எடுத்தோன்னே நிறைய பாராட்டினாங்க அவர் எல்லாருமே. புக்கள் சில மகான்கள் வந்து அவரை புக்கில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம், ஏன்னா அத்தனை நகைகளையும் மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் அவர் சிஎம்மா இருக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த கேஸ் என்னாச்சு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணாரு. எதுக்குன்னா அந்த திருடன் மாட்டின பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க? திருமங்கை ஆழ்வாரே கொள்ளையடிச்சவர் தானேன்ட்டார் இந்த திருடன். அப்ப கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் திருமங்கை ஆழ்வாரா ஆயிட முடியாது. ஆழ்வார் வந்து பக்தியில சிறந்தவர், பாசுரம் பாடினார். அப்படி இருந்தா தான் ஆழ்வார். கொள்ளையடிச்செல்லாம் திருமங்கை ஆழ்வார். அது மாதிரி திருப்பதியில ஒருத்தர் கொள்ளையடிச்சு விட்டார் தெரியுமா உங்களுக்கு? சங்கர் பிரபு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒருத்தர் என்ன பண்ணி விட்டாருன்னா, இப்ப ரீசெண்டா வந்தது நியூஸ். திருப்பதியில உண்டியல்ல காசு எடுத்து எண்ணுவாங்க. நீங்களும் பண்ணலாம், நம்ம எல்லாருமே இப்ப சர்வீஸ் பண்ணலாம். அந்த சர்வீஸ் பண்ணாக்க நமக்கு லட்டு கிட்டு துண்டு எல்லாம் கொடுப்பாங்க. அங்க வெளி ஆட்களை கூப்பிட்டு தான் அந்த கணக்கு பார்ப்பாங்க. அங்க வேலை செய்யறவர் ஒருத்தர், இந்த டிடிடிலேயே ஒர்க் பண்றவர் என்ன பண்ணிட்டாரு, நிறைய பணத்தை வந்து எடுத்திருக்காரு. அவர் எடுத்த விசேஷமான ஒரு பணம் என்னன்னா, அந்த உண்டியல்ல வந்து டாலர் நோட்லாம் போட்டுருவாங்க. அமெரிக்கன் டாலரு, யூகேவோட பவுண்ட்ஸு, 20 பவுண்டு 30 பவுண்டு அதெல்லாம் போட்டுருவாங்க. பயங்கர ஒரு பவுண்டு 170 ரூபா, இன்னைக்கு 110 ரூபா. அது யூரோ நோட்லாம் நான் வச்சிருந்தேன் முன்னாடி. கால்சேகர் பிரபு எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பார். எல்லா காயின்ஸும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வச்சிருப்பாரு அவர். ஸோ அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கூட கொடுப்பாரு. ஸோ அந்த யூரோ நோட்டு, யூரோ 90 ரூபா என்னமோ, டாலர் 85 ரூபா, பவுண்டு 110 ரூபா. அந்த நோட்டெல்லாம் மக்கள் ஃபாரினர்ஸ்லாம் வந்து போட்டு ஃபாரின்லேருந்து வந்து இந்தியன் டிவோட்டிஸ்லாம் போட்டு போவாங்க. அதெல்லாம் எண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப வருஷமா ஒரு 20 வருஷமா 30 வருஷமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ ஒரு நோட்டை எடுத்துருவாரு. எடுத்து ஆக்சுவலா அங்க தரவை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நீங்க அவ்வளவு சீக்கிரமாலாம் அங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆசன வாயில வச்சுட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? ஆசன வாயில தங்கம் கடத்துவாங்க சில ஊர்கள்ல. அந்த மாதிரி இவரும் ஆசன வாயில நோட்டை சுருட்டி அங்க வச்சுட்டாரு. கண்டே பிடிக்க முடியல. அவர் உள்ளாடைக்குள்ள வச்சுட்டாரு. இப்படியே அவர் அது வெளில எடுத்துட்டு போய் பாஸ்போர்ட்டை கொடுத்து நீங்க மாத்திக்கலாம் பணமா. பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா போறேன், இல்லை யார்ட்டையா கொடுத்து கூட மாத்தி கொடுத்துருவோம். இப்படியே அவர் மாத்தி என்ன பண்ணிட்டாரு, நிறைய பணம் சேர்ந்தோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்லை ஒரு ஷாப்பிங் இது ஒரு சின்ன இடம் வாங்குறது. திருப்பதியிலே இடம் வாங்கி, அங்க பக்கத்துலலாம் இடம் வாங்கி, திருப்பதியில நல்ல அப்ரிசியேஷன் இடம் வாங்குறீங்க. பயங்கர காஸ்ட்லி அந்த ஊர்ல. முன்னாடி நல்லா சீப்பா இருந்தது, இப்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. வாங்கி அந்த சொத்தெல்லாம் அப்ரிஷியேட் ஆகி இப்ப அந்த சொத்து மதிப்பு 100 கோடி ரூபா. அப்புறம் அவரை எப்படியோ பிடிச்சி விட்டாங்க. அவரும் சந்தேகம் வந்து ஏதோ பிடிச்சிட்டாங்க. அப்புறம் விசாரிச்சதுல ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு அவரு. இப்ப இது வெளியில வந்தா, இது டோட்டலா அந்த சொத்து விவரங்கள்லாம் வெளில வந்தா டிடிடி பேரே கெட்டு போடும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவரோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பறிமுதல் பண்ண வேண்டிய சொத்தை பறிமுதல் பண்ணிட்டாங்க. முடிஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு பறிமுதல் பண்ணிட்டு, பாக்கி சொத்தெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் திருப்பதிக்கு நன்கொடையா கொடுக்குறேன்னு நன்கொடையா கொடுக்க வச்சுட்டாங்க. கோயில்ல இருந்து பணத்தை எடுத்து கோயிலுக்கே நன்கொடை கொடுத்துட்டாரு அவர். 100 கோடி சொத்து அவருக்கு. ஸோ அவர் சொன்னார், நான் 30 வருஷமா சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு தான் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்படியாக இப்ப இவரெல்லாம் திருமங்கை ஆழ்வார்லாம் அப்படி கிடையாது. கோயில்ல இருந்து கொள்ளை அடிக்கிறவங்க எல்லாம், அவர் ஆழ்வார் வெளியில கொள்ளையடிச்சு கோயில கட்டினாரு, இவர் இந்த கோயில்ல இருந்தே கொள்ளையடிச்சு விட்டார். இவர் இப்பெல்லாம் ஆழ்வார் ஆக முடியாது. ஆழ்வார்னா பாசுரம் பாடணும், இந்த மாதிரி பக்தியில உருகணும். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல குறைந்த அளவு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு வாரம் சிங்கவேல் குன்றம் அகோவிலத்தை பத்தி 2 நாள் கண்டினியூஸா சனி ஞாயிறுல 5 பார்த்துட்டோம். அவ்வளவுதான். அப்புறம் இன்னும் ஒரு வாரம் சங்கத்தமிழ் இலக்கியங்கள்லையும் அருணகிரிநாதரும் நரசிம்மரை பத்தி சொன்னது, அதோட நம்ம நரசிம்ம அவதாரத்தை கன்க்ளூட் பண்ணிடலாம். 2 வீக்கெண்டு மட்டும் தேவை நமக்கு. நான் பிரபுட்ட பேசுறேன். பிரபுட்ட பேசிட்டு எப்படி, ஏன்னா நீங்க ஜென்மாஷ்டமி அடுத்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் நீங்களாம் ஜென்மாஷ்டமியில எப்படி இது பண்ண போறீங்கன்றதை பொறுத்து நம்ம. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா இதோட நான்
நிறுத்திக்கலாம். சரி, ஒன்றும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இதோட ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய், ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், अनंत कोटि वैष्णव वृंद की जय, लक्ष्मी नरसिंहदेव भगवान की जय, भक्त प्रहलाद प्रभु हरे कृष्णा. முடிச்சுக்கலாமா? இதோட நிறுத்திக்கலாமா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhu. Thank you. Hare Krishna.